செவ்வாய்க்கு வருவோம். செவ்வாய் அப்படின்றது முருகனுடைய கிரகம். ஏன் முருகன் கிரகம்னு சொல்கிறேன், ஏன் வேறு சாமி சொல்லக்கூடாதா அப்படின்னா, அதாவது சின்ன வயசுலேயே ஒரு கதை சொல்லுவான் நமக்கு. அப்பா அம்மா கிட்ட கோவிச்சுட்டு பழனி மலைக்கு போய் நின்ட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு கதையாக கூட வச்சுக்கலாம், நீங்கள் பக்தியாக கூட வேண்டியதில்லை. அந்த மாதிரி கோபத்திற்கு அதிபதி செவ்வாய். இந்த 9ஆம் தேதி பிறந்தவங்க, 18ஆம் தேதி பிறந்தவங்க, 27ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து கோபத்துக்கு அதிபதி. ரத்தம் வந்து சூடாக இருக்கும் எப்போவுமே. அவங்களுக்கு வந்து கோபம்ங்கிறது இந்த அளவு கிடையாது. சும்மா இந்த சொல்கிறாங்கள்ல, முள்ளு மாதிரி கோபம் வரும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டக்குன்னு கோபம் வரும். அந்த நுனி நாக்கிலேயே கோபம் இருக்கும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கோபம் வந்துடும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த 9ஆம் தேதி பிறந்தவங்க. குழந்தை என்ன பண்ணுன்னா, 10வது வயசில் அவங்க அப்பாவுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணும். 10வது வயசில் பொருள் சேர்க்கைக்கு வேலை பண்ணி கொடுத்துரும். சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும். 11வது வயசில் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். 18 வயசு முடியும் போது பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படி ஒரு பிள்ளையா இருக்கும். கோபம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை விட கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது நீங்கள் வந்து 9ஆம் தேதி பிறந்தா கூட தான் பார்க்க முடியும். எந்த அளவு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு குணம் இருக்கும். அந்த 19 வயசுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு சுப நிகழ்வுகளே நடக்கும். கல்யாணமே அதுக்கப்புறம் தான் நடக்கும். ஏன்னா 9ஆம் தேதி பிறந்தவங்க சீக்கிரம் கல்யாணம் மாட்டாங்க. சாஸ்திர விதியில் சொல்கிற மாதிரி அது செவ்வாய் கிரகம் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் திருமணம் நடக்கும். ஏன்னா தன்னை ஒரு இன்னொரு உயிருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு கொஞ்சம் லேட் பண்ணும் அந்த உடல். அவ்வளோ சீக்கிரம் அதை வளைஞ்சு கொடுத்து போகாது. அதனால வந்து 19 வயசுக்கு அப்புறம் தான் நடக்கும். அப்போ 25, 26 வயசு ஆயிரும் அந்த குழந்தைக்கு. 25, 26 வயசு ஆகும்போது அந்த குழந்தைக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இன்னும் கேட்டால் எப்படி முருகன் வந்து ஒரு ஆண்டியா போய் நின்று 6 படை வீடுக்கு சொந்தக்காரனானோ, அதே மாதிரி நிறைய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளது இந்த கிரகம். இதுக்கு வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறனால உறவுகள் ரொம்ப மேம்படும். 9ஆம் தேதி பிறந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய சொந்தக்காரங்க நெருங்கியே இருப்பாங்க. அத்தனை சொந்தக்காரன் இருந்தால் கூட பொண்ணு கிடைக்காது, மாப்பிள்ளை கிடைக்காது. என்ன காரணம்? அந்த கிரகத்தினுடைய நடப்பு. அந்த கிரகம் தன்னை அனுமதி கொடுக்கக்கூடிய வயசும் 25 வயசுக்கு அப்புறம் தான் அனுமதி கொடுக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதுக்கு முன்னால் திருமணம் செய்திருந்தால் ஒரு வேளை இந்த குணம் அவர்களுக்கு தெரிஞ்சிடும். கோவப்படுது, சண்டை போடுது அப்படின்னு அந்த குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்த செவ்வாய்க்கு தான் நடக்கும். அதனால் 25 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே தன்னுடைய அனுபவத்தினால வந்து அந்த செய்கையெல்லாம் தவிர்த்துரும். இனி நம்ம கோவப்பட்டால் நமக்கு வந்து வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அந்த மன இயக்கம் அது வந்துடும். அப்படி வர்றதுனால அவங்க 25 வயசுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த உள்ளது அவங்க சிகப்பு ட்ரெஸ்ஸு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போட்டுக்கணும்.